ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 35 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம கல்லி அந்த மான் பண்ண மாஸ்டர் கூட சேர மாதிரி சேர்ந்துட்டு அவனுக்கே ஆப்படிச்சு விட்டுருவா. அவன் கடுப்பாய் எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு சும்மா மாசா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹேலி ஹாயாக காஃபி குடிச்சுக்கிட்டே முன்னாடி இருக்க யாரையோ பார்த்து இது எப்படி முடியும்னு நீ நினச்ச, கடைசியில் இது இப்படி தான் முடியும், அது எப்படி முடிஞ்சதுன்னு நான் உனக்கு தெளிவாக சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கு. அதில் அந்த செக்ரட்டரி கிட்ட நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு டே ஒழுங்காக போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துலேருந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அங்கே நம்ம ஓட்டர்ஸும் அவன்கிட்ட மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அவன் நான் இதோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு செம்ம கடுப்பாயி அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹேலி இருக்க இடத்துக்கு அந்த செக்ரட்டரி ஓடி வந்து முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி சரி நீ துரோகம் பண்ண மாட்டேன், ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா, அதுக்கு என்ன பண்ணலாம், நீ வேணா உன் கையை வெட்டிரு இல்லை வயிற்று கிழிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த செக்ரட்டரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன் வயிற்று கிழிக்க பார்ப்பான். உடனே நம்ம ஹீரோ டே சும்மா சொன்னடா வேண்டாம்டா கிழிச்சிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாரு. உடனே அங்கே ஹெய்லியும் அவன் ஏதோ சொல்ல வந்திருக்கான் அதை நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் செக்ரட்டரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க, அவனை அப்படி இங்கே கொண்டு வந்துடலாம், அவன் தான் உங்ககிட்ட தப்பிச்சு போயிட்டான்ல, அந்த மான் பண்ண மாஸ்டரை நான் அப்படி துரோகம் பண்ணி இங்கே கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம கல்லியும் வருவா. அதுக்கு என்கிட்டயே ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கல்லி இந்த பக்கம் அவன் செக்ரட்டரி அந்த பீச்சில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது கல்லி பார்த்துருப்பா. அப்போ தான் அவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி நான் அலோவ் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் அங்கே போய் அந்த மான் மண்டையை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் அந்த மான் மண்டையை மாஸ்டர் இங்கே கொண்டு வந்துருப்பாங்க. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹேலி அப்படி காப்பி குடிச்சிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா முன்னாடி பார்த்தா அந்த மான் மண்டைய மாஸ்டர் தான் அவனோட பாதி உடம்பு நம்ம ஹீரோ பிச்சு எடுத்துட்டு போல இருக்கு. மிச்ச மீது உடம்பு வச்சுட்டு அவன் மேலே மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செக்ரட்டரி தான் அந்த பைபிள் மந்திரத்தை வச்சு அவனை ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹேலி அவங்க ஜாலியாக காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவன் அந்த மான் மண்டையை உங்களெல்லாம் ஒரு நாள் நான் சும்மா விட மாட்டேன், என் கையாலேயே சாவிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேலி அதெல்லாம் கண்டுக்கிடாம டே ஓவரா பேசாதடா, இப்போ நீ எங்கள் இடத்துல இருக்கிற, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது துரோகி கல்லி உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்லியை நினச்சி கத்திட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அங்கே கில்டில் நம்ம யூகாவும் அவன் தம்பி ஜேவும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஜே ஆமாம் அவள் எங்கே போனா, அந்த விஷயம் நடந்ததுலேருந்தே நான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன், எங்கேயுமே ஆளையே காணும், அப்போ அவளோட ரூமுக்குள்ளேயே பூட்டிட்டு உள்ளே இருக்கா, அவள் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கேட்டு யூகாவும் ஆமாம் ஏன் வரமாட்டா அப்படி பேசிட்டு நடந்து போகும்போது அங்கே கில்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் குசுன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகாவும் ஜேவும் கேட்கும்போது அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மான்மண்ட மான்ஸ்டரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அது கல்லியை பற்றி என்ன சொல்லிச்சு, உன் அப்பா பற்றி உனக்கு தெரியாது ஏதோ ஒன்று சொல்லிச்சுல்ல, அப்படின்னா லியோ தான் கல்லியோட அப்பா இருப்பாரோ, எனக்கு தெரிஞ்சு லிப்ராவோட பாஸ் இருக்கா பாரு, அவளுக்கும் நம்ம பாஸ் லியோக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்டா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே யூகா வந்து அதை கேட்டு செம கடுப்பாகி டேய் நீங்கள் காசி பேசுறீங்க அப்படின்னா யாருக்கும் கேட்காம பேசுங்க, இப்படி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக வயிறு கிளக்குது, நான் வெயிலில் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கதறிட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜேவும் நான் வேணா கல்லியை போய் செக் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு யூகா நீ ஏன்டா எப்போ பாரு கல்லிங்கிற, போய் வேலையை பாடுறா, அவன் உனக்கு எதுக்கிட்ட அவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கல்லியை பற்றி அக்கறைப்பட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஜே கிண்டல் பண்ணிட்டு இருப்பா, நீ தான் அவளை பற்றி கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் இங்கேருந்து கிளம்புறேன், கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் கிட்ட டேய் இந்தா இதுதான் உன்னோட அப்பா அம்மாவோட ஆத்மா, அப்போலோ காடுகிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் கதறி எழுவான். அந்த ஆத்மாவை பார்த்துட்டு அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரும். அப்படியே மான்சஸ் எல்லாம் அந்த இடத்த அழிச்சு கடைசியில் ஓட்டர்ஸ் அவன் உயிரோடு இருப்பான். அவனை தான் இந்த கடவுள் அவனை ஒரு அப்பர்சென்ட்டாக எடுத்திருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 2 ஆத்மாலேருந்து வாய்ஸ் வரும், ஓட்டர்ஸ் நீ நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய்ஸை கேட்டு ஓட்டர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவான். என் அப்பா அம்மாவோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை கண்ணீர் விட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ இப்போ என்னோட ஆஃபீஸர்ஸ் கில்டில் முழுமையாக சேர்ந்துட்டு அப்படி தானே அப்படி சொல்லும்போது ஆமாம் வேற வழி இல்லை சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் கொஞ்சம் இருந்த நம்ம ஓட்டர்ஸ் இப்போ முழுமையாக நம்ம ஹீரோட அந்த கில்டிலேயே வந்துட்டான். அதை பார்த்துட்டு அப்போலோ காடு ஐயோ முழுமையாக நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த அப்போலோ காடு இல்லைப்பா நான் ஒன்றும் சொல்லியே, நானே உன்னோட கில்ல வந்து சேர்ந்துட்டேன், அவன் எங்கே போய் சேர்ந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிரும். அப்போ நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் மேலே தலையில் கையை வச்சு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்படியே கற்பனா இந்த பக்கம் ஜேவும் யூகாவும் காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ப்ளூ சட்டை வருவான். அந்த ப்ளூ சட்டையை பார்த்துட்டு டே ப்ளூ சட்டை என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி யாரும் நிற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா
அங்கே ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டு முக்காடு போட்டு பார்க்கறதுக்கே ப்ளூ கலரில் இருப்பா. உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ப்ளூ மேஜிக் வருது. அப்படியே அந்த இடத்துல ப்ளூ மேஜிக் வந்த உடனே அங்கே இருக்க யாருமே இருக்க மாட்டாங்க. காத்தோட காத்தா கரைஞ்சி காணாமல் போயிடுறாங்க. அந்த கடையில் யாருமே இல்லை. அப்படியே கட் பண்ண ஒரு குரல், ஏ ஜே எந்திரி எந்திரி அப்படி சொன்னோடனே ஜே எந்திரிப்பான். யாருன்னு பார்த்தா பக்கத்தில் யூகா தான். அவன் எந்திரிச்சிட்டு இங்கே என்ன என்ன நடந்தது, காஃபி ஷாப்பில் தானே இருந்தோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது யூகாக்கும் நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது முக்காடு போட்ட ஒரு பொண்ணு முன்னாடி நின்றுருப்பா. எல்லாருமே எந்திரிச்சிட்டிங்களா, உங்களை எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஜே ஏய் நீ தான் எங்களை இங்கே கூட்டு வந்துட்டியா, ஏன் அப்படி பண்ணுற, கேட்டுக்கிட்டே இருக்க செவுடாடி நீ பதில் சொல்றீ அப்படி சொல்லி ஜே திட்டிகிட்டு இருப்பான். இருங்க, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, அதுக்கான நேரம் வரும், பதில் சொல்லாதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் மேஜிக் எல்லாத்தையுமே அப்படி எடுத்து விட்டோன்னே அந்த இடத்த சுற்றி பார்த்தா ஒரு அரினா. எப்படி ஸ்பாட்டகஸ் படத்தில் அந்த ஸ்பாட்டன்ஸ்லாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கிளாடியேட்டர் ஃபைட் நடக்கிற அந்த இடம் அதே மாதிரி பெரிய அரினா இருக்குது. அதை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜே யூகா அவங்க மட்டும் வந்தது இல்லாமல் காஃபி ஷாப்பில் இருக்கிற கஸ்டமர் சாதாரண மனுஷங்க எல்லாத்தையுமே அவள் கூட்டு வந்திருப்பா. அங்கே பார்த்தா சுற்றி ஆடியன்ஸாக யார் இருக்காங்கன்னா மான்ஸ்டர்ஸ் தான். சுற்றி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அதை பார்த்து இவங்கலாம் என்ன நடக்குது இங்கே, நாங்கள் காஃபி ஷாப்பில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மேலே பார்த்தா எல்லாரும் கை நீட்டிட்டு இருப்பானுங்க. உச்சியில் மோனார்க் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா 4 ஆர்ம்ஸோட ஒருத்தன் வரான். இவன் தாங்க அந்த மான் மண்டைனை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சவன். இவனுக்கு 4 ஆர்ம்ஸ், தலையில் கொம்பு இருக்கு. இவன் தான் மாஸ் மோனார்க்கு. சும்மா பார்க்கறதுக்கே இந்த பென்டனில் வர 4 ஆர்ம்ஸ் மாதிரி பயங்கரமாக இருக்கான். அதை பார்த்துட்டு ஜெயும் யூகாவும் இவன் என்ன இவ்வளோ சக்தி வாய்ந்தவனா இருக்கான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே மேலே நின்றுட்டு அந்த மாஸ் மோனார்க்கு, உங்கள் எல்லாரையும் இந்த சண்டைக்கு நான் வரவேற்கிறேன். இப்போ இங்கே ஒரு பயங்கரமான சண்டை நடக்க போகுது. மோனார்க்குனா மாஸ் மோனார்க், இந்த சண்டையை ஆரம்பிக்க போகிறேன். இவங்க உயிரோட இருக்கணுமா சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிளாடியேட்டரில் சண்டையில் இப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் ஸ்பாட்டகஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க சாகணுமா உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே நின்று அவன் கேட்பான். அவன் அப்படி கையை தலையில் திருப்பினா அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே கொல்லணும், அந்த மாதிரி முடிவு வருவாங்க. அதே முடிவு தான் இங்கே மோனார்க்கும் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அங்கே அந்த முக்காடு போட்ட பொண்ணுக்கிட்ட நம்ம யூகா, ஏய் நீ யாரு, எதுக்காக இங்கே வந்த, ஏய் நீ ரிபு தானே, நீ தானே அந்த மீனம் கில்டோட அவன் பாஸ் நீ தானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அவனும், கண்டுபிடிச்சிட்டியா, ஆமாம் நான் தான் ரிபு ரீச், மீனம் கில்டை சேர்ந்த பாஸ் நான் தான் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பா. உடனே அதை கேட்டு யூகா, நீ எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி மோனார்க்கெலாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, நீ எங்களுக்காக தானே எல்லாமே பண்ணணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த மீனம் கில்டை சேர்ந்த ரிபு, ஏய் என்னை பற்றி மட்டும் ஏன் எப்படி சொல்லிட்டு இருக்க, நான் மட்டுமா இதை பண்ணேன், லிப்ரா கில்டை சேர்ந்த பாஸ் இது தானே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் அந்த மக்கள் எல்லாம், ஐயோ நாங்கள் வசமாக மாட்டிக்கிட்ட போல இருக்கு, நாங்கள் எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த மீனம் கில்டை சேர்ந்தவ, இது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் அப்புறமேல் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பா. அங்கே இருக்கிற அந்த மோனார்க்கு இங்கே பயங்கரமான சண்டை நடக்க போகுது, ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடக்கிறதுக்கு கத்திக்கிட்டே இருப்பான். அவள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு நான் டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து டக்குன்னு அங்கே கிளம்பிடுவா. அப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து நிறைய மான்ஸ்டர் வந்து அங்கே மக்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே மறந்து போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், மோனார்க்கு கையை அப்படியே தலையில திருப்பி விட்டுருவான். இப்படி திருப்பி விட்டாங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே கொல்லணுன்ற அர்த்தம். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கள்ளி ஜேவும் யூகாவும் பார்க்கறதுக்கு அந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பா. அங்கே பார்த்தா போலீஸ் எல்லாம் தடுப்பு போட்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அப்போ கள்ளிக்கு பின்னாடி இருக்க 2 பேர், ஏய் கேள்விப்பட்டியா, அந்த காஃபி ஷாப்புக்குள்ள இருந்து எல்லாருமே திடீர்னு காணாமல் போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு கள்ளி, அப்படின்னா யூகாவும் ஜேவும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது கள்ளிக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும், மிஸ் நீங்கள் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி யாரோ ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது லிப்ராவோட கில்டை சேர்ந்த சப்கார்டு. அங்கே வந்து இங்கே நீங்கள் எங்கள் கூட வாங்க, ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, இது ரொம்பவே அர்ஜென்ட்டு, நீங்கள் எங்கள் கூட வரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் இதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த சப்கார்டு, உங்கள் அம்மா அவங்கள பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மோனார்க்கு, பரவாயில்லையே நல்லா சண்டை போதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூகா ஒரு பெரிய ஈட்டி எடுத்து ஒரு பெரிய மான்ஸ்டரோட வாயிலே அப்படி குத்தி இறக்கிருப்பா. சும்மா மரண மாசா சண்டை போட்டுருப்பா. இந்த பக்கம் நம்ம ஜெயும், நான் நல்லா சண்டை போடுறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சப்கார்ட் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடித்து சாதாரண மக்கள் எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது யூகா, டே உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜே, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதான்,
ஆனா அங்க ஒரு மேல மோனார்க் இருக்கான் பாரு, அவனை அடிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது அப்படி சொல்லும்போது அங்க மேல இருக்க அந்த மோனார்க்கு கீழே நம்ம ஜேவெல்லாம் பார்த்துட்டு, டேய் நீங்க அந்த டிசாஸ்டர் கார்டு ஆபீசர்ஸ் கார்டோட அந்த அப்பர்சனிங் தானே, இப்போ நான் பண்றேன் இதை தடுக்க முடியுதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த அத்தாரிட்டி ஆஃப் ஹார்வெஸ்ட் அந்த பவர் யூஸ் பண்ணி சாதாரண மக்களோட ஆத்மாவை அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருப்பான். அது எல்லாமே அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அவன் அப்படியே முழுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜே கடுப்பாயி, டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யூகா, ஜே போகாதடா நில்லுடா அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்காம ஸ்ட்ரைட்டா ஜே அந்த மோனார்க்கு அட்டாக் பண்றதுக்கு கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. ஆனா அந்த மோனார்க்கு அசால்ட்டா அவனோட ஒரு கையில தடுத்து நிப்பாட்டிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி, டேய் நீ சின்ன பையன்டா, நீ அந்த ஆபீசர்ஸ் கார்டோட அந்த அப்பர் சண்டையா இருந்தா என்னையும் அடிக்கிறேன்னு நினைச்சியா, போடி பயல, இப்போ நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவோட கழுத்தை உடைச்சி அப்படியே கீழே விட்டுருவான். அவன் அப்படி மேல இருந்து கீழே விழுந்துருவான். நம்ம ஜே அப்படி கீழே விழுந்ததை பார்த்து யூகாவுக்கு ஒன்றும் புரியாது. அவள் அப்படி மிரண்டு போய் முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஜே இறந்து போயிருப்பான். அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கும். அவ்வளோதான். அதை பார்த்து யூகாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஜெய் உனக்கு என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நிறைய சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.